Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. தொடர்ந்து நம்மிடையே அரசியல் விமர்சகர் நாகராஜ் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு நாகராஜ், இணைப்பில் இருந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த பட்டியலில் நிறைய பெயர்கள் அவங்க எந்த தொகுதியில் போட்டியிடுவாங்கன்ற முதற்கொண்டு முன்னாடியே சில தகவல்கள் வெளியாகி இருந்தது. இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த 27 தொகுதிகள், அதன் வேட்பாளர்கள், இதனுடைய வெற்றி சதவீதம் எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க, உங்கள் பார்வை? இல்லைங்க, அதாவது ஸ்ட்ரைக் ரேட்டை எப்பவுமே நயினார் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாரு. அதாவது ஸ்ட்ரைக் ரேட் ரொம்ப நல்லா இருக்கும். எவ்வளவு நிக்கிறோம் முக்கியம் தான், எவ்வளவு ஜெயிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம்னு. ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த தேர்தல் போகுதுங்க அப்படின்றது ரொம்ப இது. அதே போல கேண்டிடேட்ஸும் நிறைய பேர் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்றது நம்ம பார்க்கலாம். ஹலோ. எஸ், தொடர்ந்து அண்ணாமலை அவர்கள் எப்படியாச்சும் இந்த தேர்தலில் போட்டிட்டுருவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. பட் இப்போ அது டோட்டலா இல்லை அப்படின்ற ஒரு பதில் நமக்கு கிடைச்சிருக்கு. அவருடைய ஆப்சன்ஸ் இந்த தேர்தல் களத்துல தாக்கத்தை ஏற்படுத்துமா பாஜகவுக்கு? ஆப்சன்ஸ்ன்றது ஒருத்தர் களத்துல இல்லைன்னா தானே தெரியும். தமிழகம் முழுக்க பிரச்சாரம் பண்ண போறாரு. இது ஐ திங்க் 8ஆம் தேதியிலிருந்து அவருக்கான பிரச்சார ஸ்கெடியூல் வரப்போகுது. ஸோ அதனால ஆப்சன்ஸ்லாம் பெருசா இருக்காது. அண்ணாமலையோட இம்பாக்ட் இல்லாம இந்த எலெக்ஷனை பாஜக சந்திக்கவும் முடியாது. ஸோ ரெண்டுமே இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்ப அண்ணாமலை நீங்க ஒரே தொகுதிக்குள்ள இது பண்ணீங்க, அவர் அந்த தொகுதிக்கு மட்டும் வேலை செய்வார். இப்போ தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிக்கும் அண்ணாமலை ஒரு ஸ்டார் பிரச்சாரம் செய்வதாக இருப்பார் என்பதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. ஆனாலும் என்ன சொல்றது, பிரச்சார காலத்துல ஆக்டிவா இருப்பார் அப்படின்றத தாண்டி பாஜகவோட மிக முக்கிய முகங்களா ஒருத்தராக கருதப்படுற அண்ணாமலை அவர்கள் போட்டி களத்துல இல்லை அப்படின்றது நிறைய கேள்விகளை எழுப்புது இல்லையா தொடர்ந்து? இல்லைங்க, போட்டி காலத்துல பாஜக இருக்கிறவரையும் பாஜகவோட ஒவ்வொரு வேட்பாளர் இருக்கிறவரையும் அண்ணாமலை இந்த போட்டியில இருக்காரு. ரைட். அண்ணாமலை மட்டும் இல்ல, எல்லா காரியகர்த்தாவும் போட்டியில இருக்காங்க. ரைட். பாஜக பார்ட்டி இண்டிவிஜுவலி இது பண்றது மாதிரி ஒரு பார்ட்டி கிடையாது. ஓகேவா? அண்ணாமலைக்கு இந்த எலெக்ஷன் முடிஞ்சோடனே ஏன்னா நிதின் நபீன் இப்பதான் சார்ஜ் எடுத்திருக்காரு. ஒரு 15-20 நாட்களுக்குள்ள எலெக்ஷன் முடிஞ்சு வர்றதுக்குள்ள அவர் டெல்லி பாலிடிக்ஸ் நோக்கி போறாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். இப்ப இந்த சைகைகள்லாம் இந்த சமிக்கைகள்லாம் பார்க்கும்போது டெல்லியை நோக்கி அண்ணாமலை அப்படின்னு தான் எனக்கு தெரியும். ஓகே, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய பட்டியல்ல நிறைய பேர்கள் அவங்க எந்த தொகுதியில போட்டியிட போறாங்க அப்படின்ற ஒரு விவரம் முதற்கொண்டு நமக்கு கடந்த சில நாட்களாகவே பேச்சுவாக்கில் அடிப்பட்ட தகவல்கள் தான். ஆனா இதை இறுதிப்படுத்துறதுல ஏன் எவ்வளவு தாமதம்? இல்லைங்க, இப்போ சில தொகுதிகள்லாம் 5-10 பேர் ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்காங்க. 5-10 பேருமே நல்லா வேலை செஞ்சிருக்காங்கன்னு இருக்கும்போது யாரு கொடுக்கறதுன்ற விஷயத்துல இம்பேலன்ஸ் வரக்கூடாதுன்னு அதை பண்ணிருக்காங்க. அதனால இது தாமதம் தான் இல்லைன்னு சொல்ல. பட் இன்னைக்கு ஒரு கரெக்டான முடிவு எடுத்து கட்சி வந்திருக்குன்றதா ரொம்ப கிளியரா தெரியுது. ரைட். அதே நேரத்தில் இவர் நம்மளுடைய மத்திய அமைச்சர் எல் முருகன் அவர்கள் ஒரு அமைச்சர் ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய நபர் மீண்டும் ஏன் எம்எல்ஏ தேர்தலில் களமிறங்குறார் அப்படின்ற ஒரு கேள்வியும் வலுவாகுது. இங்கே என்ன சொல்கிறது, சட்டமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிச்சு அவரை சட்டமன்றத்துக்கு அனுப்பிடுவாங்க அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட் அப்படின்ற பார்வையை தாண்டி மத்தியில் ஒரு அமைச்சர் லெவலில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஏன் இங்கே மாநில அளவுக்கு மறுபடியும் வரணும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? இல்ல, அந்த கேள்வி நீங்க எல்முருகன் சார்ட்ட தான் கேட்கணும், என்கிட்ட கேட்க முடியாது. ஏன்னா அவருடைய நான் என்ன சொன்னேன், அண்ணாமலை டெல்லிக்கு போறாருன்னு அவ்வளவுதான். நான் அதுக்கு மேல அதுக்குள்ள போக விரும்பல. கனெக்ட் அவ்வளவுதான். நன்றி திரு நாகராஜ், இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு. Giriya Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package.